ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காட்டு திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி நல்லபடியாக அந்த தறி பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டாங்க. குமரன் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஆனந்தியோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவுமே வாழ்த்து சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜூஸ்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வந்து பேசி ஆனந்தி கிட்ட பேசுகிறாங்க. அவங்க டிசைன்லாம் காட்டுங்க, மெட்டீரியல்லாம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தியால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் இன்பா இருந்துக்கிட்டு அவங்களே இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆர்டர்லாம் அவங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா, கரெக்டான டைமுக்கு அவங்க கொடுத்துருவாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குமரன் இடையில வந்து அதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவாங்க சார், நீங்கள் நம்பிக்கையோடு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி குமரனும் சப்போர்ட் பண்ணுறாங்க, குமரனோட அம்மாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆனந்த் இருக்காங்கல்ல, குமரனோட அண்ணன், அவர் பார்த்தா அப்பப்போ செமையாக ஸ்கோர் பண்ணி சூப்பராக பேசுகிறார் அவர். அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஆனந்தி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ இன்பா தான் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து அட்வான்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. வெளியில் வந்து பார்த்தா காரில் அவங்க அப்பாவை காணோம், குமரனோட அப்பாவை காணோம். எல்லாமே பரிதி வச்சு போகிறாங்க. அப்போ அங்கே எங்கே தேடுறாங்க, பார்த்தா அவங்க அப்பா கிடச்சிடுறாரு. என்னை காப்பாற்றின பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, அந்த பொண்ணை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே பார்த்தா ஆனந்தி நிற்கிறாங்க, குணவதி நிற்கிறாங்க. ஆனால் குணவதி தான் ஆனந்தியோட ஷால் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க பார்க்கல. அப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து இவங்க கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க அப்பாக்கிட்ட இவங்க தான் எங்கள் அப்பா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரனோட அப்பா வந்து ஆனந்தியை பார்க்குறப்ப ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் ஸ்டோரியில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியோட அண்ணன் இருக்காங்கல்ல மனோகர், அவங்க ஒரு கடையில் வசூல் சம்மந்தமாக நின்று பேசும்போது அந்த கடைக்காரங்க பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாங்க. அவங்க அப்படியே அந்த சோகத்தோடு வரும்போது பார்த்தா இந்த ஆண்ட வீரா இருக்கிறாங்க. வீரா வந்து பார்த்து காசுனா தான் அவங்களும் பேசுவாங்கள்ல, இப்போ சப்போர்ட் பண்ணி பேசி அந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அங்கே நம்ம போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ தானே சீக்கிரமாக அந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லி அப்போ பார்த்தா மனோகரை வந்து காரில் ஏற்றிக்கிட்டு வீரா வந்து அந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டர் கொடுக்க வந்தவங்க வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கினதுமே வீட்டில் இருக்க ஆனந்தி கூட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷம். பார்த்தா வாசப்படியில் வந்து மாமா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா வீரா வந்து பூங்கத்தோடு வராங்க. கூட பார்த்தா மனோகரும் வராங்க. வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் செம்ம இரிட்டேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபோட பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்தாங்க காசு வச்சுக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தோம்னா ஆனந்தியோட அம்மா வந்து ஜெயின்னு பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீரா வரவே இருக்கிறாங்க. கூட பார்த்தா மனோகரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆனந்தி செம்மையாக பதில் பேசி விட்டுறாங்க, அவங்க அப்பாவும் பதில் பேசி விட்டுறாங்க. இப்போ பார்த்தா வீரா இருந்தாலும் கொஞ்சமும் கூச்சப்படாமல் அசிங்கப்படாமல் அப்படியே ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி உங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்கும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கூட பார்த்தா மனோகரும் ரெண்டு பேச்சு பேசிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனால் பார்த்தா ஆனந்தியோட அப்பா அவங்க கொடுத்த பணமே வேணாமா, நான் போய் முதல்ல உண்டியில் போட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணும்போது அவங்க அம்மாவை ரெண்டு பேச்சு பேசி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, நிறைய ஆர்டர் இப்போ இவங்களால் கரெக்ட் டைம் செய்ய முடியுமா, நம்ம போய் அது சப்போர்ட் பண்ணுங்கிறதா நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம்ல, அதெல்லாம் அடுத்து நடக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரனுக்கு உட்காந்துருக்காரு. கோட்டி வந்து ஆர்டர் கிடைக்கலங்கிற விஷயத்த சொன்னதுமே நம்ம இதுக்கு ஆர்டர் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்பா வந்து கூட வந்து ஆனந்தும் உட்காந்துடுறாங்க. இப்போ இன்பா வந்து சொல்கிறாங்க, புதுசாக தறியில் ஜெயிச்சாங்கல்ல அவங்களுக்கு தான் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஆனந்த் இருந்துக்கிட்டு நம்ம ஜெயிச்சா என்ன, அவங்களுக்கு வந்தால் என்ன, எல்லாரும் நம்ம ஒன்றா சேர்ந்து நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அப்படி நினைக்கிறோம், அந்த மாதிரி ஆனந்தி நினைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இன்பா சொல்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.